Good morning students, welcome to the video class. Date 11/8/2020, class 8, subject max, chapter 1. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது exercise 2.1ல் இருக்கிற 9th and 10th problem in page number 46. Okay, before seeing the problem, let us recall the formulas. Length of the arc L is equal to theta by 360 into 2 pi r units, and area of the sector A is equal to theta by 360 into pi r square units. Okay, அடுத்த formula, area of the sector A is equal to LR by 2 square units. Okay, next one, perimeter of a sector. What is perimeter of a sector formula? P is equal to L plus 2R units, because we are going to use these formulas in the following problem. Exercise 2.1ல in page number 46, exercise 2.1ல 9th problem. Find the area of a sector whose perimeter is 64 centimeter and the length of the arc is 44 centimeter. So perimeter 64 centimeter, length of the arc 44 centimeter. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி we are going to find area of a sector. ஓகேவா? ஓகே, 9th ப்ராப்ளமோட சொல்யூஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு given, what are given எழுதிக்கும். ஸோ what are all given? Perimeter is given. So perimeter P is equal to 64 centimeter. And what is another one? Length of the arc. So length of the arc L. L is equal to 44 centimeter. So and what we are going to find is the area of a sector. So இந்த செக்டார் உடைய ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இதில் பாருங்கள். ஸோ let us draw a rough diagram. ஸோ rough diagram வரைகிறோம். எப்படி வரைகிறோம்னு பாருங்கள். ஸோ செக்டார்னால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெண்டு ரேடியஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்கிற ரெண்டு ரேடியஸ் அண்டு இந்த ஆர்க், இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க ஏரியா தான் என்னது? செக்டார். ஸோ இந்த செக்டாரோட ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ஆர்க்கோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 44 சென்டிமீட்டர் அண்ட் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்னால் நமக்கு தெரியும் அவுட்டர் பவுண்ட்ரியோட லென்த். ஸோ இது எவ்வளோ? 64 சென்டிமீட்டர். ஸோ we are going to find area of sector. ஸோ ஏரியா ஆஃப் செக்டாருக்கு we are having formula, two formulas. ஸோ ஏரியா ஆஃப் செக்டாருக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா A is equal to theta by 360 into pi r square units. செகண்ட் ஒன்று என்ன? ஏரியா ஆஃப் செக்டார் A is equal to L into R by 2. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்? டீட்டாக்கு தெரிஞ்சா. செகண்ட் ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்? லென்த் ஆஃப் த ஆர்க் தெரிஞ்சா. அப்போ இங்கே நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் தெரியும். ஸோ we are going to use the செகண்ட் ஃபார்முலா. பட் செகண்ட் ஃபார்முலாக்கு நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியணும்? ரேடியஸ் தெரியணும். ஸோ இந்த ரேடியஸோட லென்த் தெரியணும். ஸோ இதை கண்டுபிடிக்க தான் we are given with another one, perimeter. So we know that, so W கிட்டனா we know that perimeter. What is perimeter formula? So perimeter P is equal to L plus 2R. ஸோ ஞாபகம் இருக்கா? perimeter P ஃபார்முலா என்ன? L plus 2R. ஏன்னா இங்கே லென்த்து L ஒன்று இருக்கும், R ரெண்டு இருக்கும். ஸோ L plus 2R. ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம்? What is P value? 64. So P is given as 64. L is given as 44 plus 2 into R. So R நம்மளுக்கு தெரியாது. So radius என்னன்னு எடுத்துக்கிறோம்? So radius is taken as R. So we are going to find R. So அப்போ இந்த 44 என்ன பண்ண போகிறோம்? அதர் சைட் கொண்டு போகிறோம். So 64 is equal to 44 plus 2R. So 44 இந்த சைட் கொண்டு வந்தா என்ன ஆயிரும்? 64 minus 44 ஆயிரும். ஏன்னா இங்கே இருக்க plus 44 என்ன ஆயிரும் வரும்போது? minus 44. அப்போ 64 minus 44 எவ்வளோ? What is 64 minus 44? 20. So 20 is equal to 2R. அப்போ இந்த 2 எங்கே வந்துடும்? ஸோ 2 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 2 அதர் சைடு வரும்போது எங்கே வந்துடும்? இட் கம்ஸ் அண்டர் டிவிஷன். ஸோ இப்போ R is equal to 20 divided by 2. So what is 20 divided by 2? 10. So இப்போ 10 equal to R. That is R is equal to 10 centimeter. ஸோ இப்போ பெரிமீட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? We can find R. So R is equal to 10 centimeter. So P is equal to L plus 2R.
சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ we have to find area of sector. So what is area of sector formula? So area of sector A is equal to L R by 2 square units. ஓகே, LR by 2. ஏன்னா நம்மளுக்கு இங்கே லென்த் ஆஃப் த ஆர்க்கும் தெரியும், லென்த் ஆஃப் த ஆர்க்கு எல்லும் தெரியும், ரேடியஸ் ஆரும் தெரியும். ஸோ அப்போ what is L value? So L value is given as 44, R value is 10. So 44 into 10 divided by 2. So அப்போ 2ஆல் either 44 இல்லை 10ஐயும் ஏதாச்சும் ஒன்று கேன்சல் பண்ணலாம். ஸோ நான் 44ஐ கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ 44ஐ 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், 44ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 22 டைம்ஸ். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 1, அதே 44 2ஆல் டிவைட் பண்ணால் 22. ஸோ இப்போ 22 into 10 நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ வாட் இஸ் 22 into 10? 220 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். therefore area of sector. So what is area of sector? Answer என்ன? So area of sector A is equal to 220 centimeters square. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இதை திருப்பி பார்ப்போம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்காங்க. we got to find area of sector. So area of sector we are going to use the second formula, A is equal to LR by 2 square units. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எனக்கு என்ன வேணும், ரேடியஸ் வேணும். ஸோ அது பெரிமீட்டர் ஃபார்முலாலேருந்து கொண்டு வரும். பெரிமீட்டர் ஃபார்முலானா P is equal to L plus 2R. ஸோ அப்போ P சப்ஸ்டியூட் பண்ணுறோம், L சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி we find R. Then we are finding the area of sector using A is equal to LR by 2 square units. ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.1ல் பேஜ் நம்பர் 46ல் இருக்கிற 10th ப்ராப்ளம். ஸோ 10th ப்ராப்ளம் கொஸ்டின் பாருங்கள். A sector of radius 4.2 cm has an area of 9.24 cm square. Find its perimeter. ஸோ செக்டாரோட ரேடியஸும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் யூஸ் பண்ணி we are going to find perimeter. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பெரிமீட்டரும் லென்த் ஆஃப் ஆர்க்கும் கொடுத்து ஏரியா கேட்டிருந்தாங்க. இங்கே ஏரியாவும் ரேடியஸும் கொடுத்து பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ we are going to solving this problem. Let us solve this. Okay, 10th ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் we are going to draw a rough diagram. ஒரு செக்டார், ஸோ செக்டாருக்கு ஒரு சென்டர், 2 ரேடியஸ், ஸோ ஒரு ஆர்க். ஸோ திஸ் இஸ் எ செக்டார். ஸோ இதில் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ரேடியஸ்? 4.2 cm. ஸோ அப்போ இந்த பக்கமும் 4.2 cm. ஸோ அப்போ வாட் ஆர் கிவன்? ரேடியஸ் R is equal to 4.2 cm. ஓகேவா? அடுத்து ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் செக்டர் இஸ் கிவன். ஸோ வாட் இஸ் ஏரியா ஆஃப் செக்டார்? A is equal to 9.24 cm square. ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க. we are going to find perimeter. So what is perimeter formula? We know perimeter formula P is equal to L plus 2R. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? length of the arc வேணும். ஓகேவா? ஸோ அந்த length of the arc L கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to use area of sector formula. So we know that area of sector. What is area of sector formula? A is equal to LR divided by 2. சரியா? இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். வாட் இஸ் A? A is given as 9.24 and L we don't know. So L வந்து length of the arc L அப்படியே வச்சுக்கிறோம். What is R? It is given as 4.2 divided by 2. So இப்போ இதை சிம்பிளை பண்ணி we are going to find L. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 4.2ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆல் 4.2 கேன்சல் பண்ணால் we get 2.1. So this is 1 times, this is 2.1 times. So அப்போ what we get? 9.24 is equal to L into 2.1, which implies அப்போ இந்த 2.1 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதர் சைடு வரும்போது என்ன ஆயிரும்? It comes under division. So 9.24 divided by 2.1 which is equal to L. So 9.24 2.1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் இயரே படிச்சுப்போம், டெசிமலில் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்?
ஸோ மாற்றிக்கிறேன். L is equal to 9.24 divided by 2.1. ஸோ இங்கே டெசிமல் பிளேஸ், ஸோ டினாமினேட்டில் இருக்க டெசிமல் பிளேஸ் ஒரு எத்தனை பிளேசஸ் இருக்குது? 1 இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நியூமரேட்டரின் 10ஆல் டினாமினேட்டரின் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும்? ரைட் சைடில் மூவ் ஆகும். அப்போ 92.4 ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட் அதே மாதிரி ரைட் சைடில் மூவ் ஆனால் என்ன ஆயிரும்? 21 ஆயிரும். ஸோ அப்போ 92.4 21ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 21 டேபிள் தெரியும். ஸோ 21 1s are 21, 21 2s are 42, 21 3s are 63, 21 4s are 84. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது தேவைன்னா எழுதிக்கும். ஸோ 21 ஃபஸ்ட்டு 92ல் எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ், ஏன்னா 84. ஸோ 92ல் 84 சப்ராக்ட் பண்ணால் அகைன் வி கெட் 8. ஸோ 92ல் 84 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 8. ஸோ டெசிமல் பிளேஸுக்கு அடுத்த டிஜிட் எடுக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ 84 அகைன் 84 21ல் எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். அப்போ 84 வி கெட் 0. therefore 92.4 டிவைட் பை 21 எவ்வளோ வரும்? 4.4 சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளோ கிடச்சிச்சு நம்மளுக்கு? 4.4 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. now we can easily find the perimeter. what is perimeter formula? so perimeter of sector formula என்ன? P is equal to L plus 2R units. so previous product கூட பார்த்திருந்தோம். P is equal to L plus 2R units. therefore P is equal to, what is L value? it is 4.4 plus 2 into, what is R value? so R value is given as 4.2 centimeter. therefore we can write 2 into 4.2. so what is 4.4 அப்படி வச்சுக்கிறேன். first 2 into 4.2 மல்டிப்ளை பண்ணுறேன். what is 4.2 into 2? so 2 into 2 4, 4 into 2 8. so decimal place எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். so we get 8.4. so இப்போ இந்த 4.4ஐயும் 8.4ஐயும் ஆட் பண்ணும். ஸோ இப்போ 4.4ஐ 8.4ஓட ஆட் பண்ணுறேன். 4 plus 4 8, 8 plus 4 12. therefore we get 12.8 centimeter. so this is perimeter of the sector. therefore perimeter of the given sector is 12.8 centimeter. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் சிம்பிள் தான். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a sector of radius 4.2 cm has an area 9.24 cm square. find its perimeter. ஸோ ரேடியஸும் ஏரியாவும் கொடுத்து பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்ம்லான்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணும்போது என்ன கிடைக்குது? P is equal to L plus 2R units. ஸோ P is equal to L plus 2R units. அப்போ நம்மளுக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் L வேணும். ஸோ அப்போ அந்த அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் செக்டார் A is equal to LR divided by 2. ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் A is equal to LR divided by 2. ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் Rன்னு தெரியும். ஸோ அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? L கண்டுபிடிக்கிறோம். ஸோ L என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 4.4 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் P is equal to L plus 2R சப்ஸ்டியூட் பண்ணி Pயில் Lோட வேல்யூவும் Rோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம்? சிம்பிளை பண்ணால் நமக்கு பெரிமீட்டரோட வேல்யூ கிடச்சிது. பெரிமீட்டர் எவ்வளோ கிடைக்குது? 12.8 சென்டிமீட்டர். ஓகேவா? திஸ் இஸ் த ஆன்சர்.